இருக்கின்ற இந்துக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் கட்டின கோவிலை என் வாரிசுகளே முஸ்லிம்கள் ஆட்சிக்கு வந்தால், முஸ்லிம்களாக மாறினால் என்னுடைய வாரிசுகள் நான் கட்டின கோயிலை இடிப்பார்கள். ஏனென்றால் இப்பொழுது புலி குட்டியாக இருக்கிறது, நாம் தடவி கொடுக்கலாம். புலி பெரியாக விட்டால் அது நம்மை தடவி கொடுக்கும். இப்ப இஸ்லாம் மைனாரிட்டியா இருக்கிறதுனால இப்ப நம்ம தடவின்னு இருக்கோம். அதே இஸ்லாம் மெஜாரிட்டி ஆகி அதனுடைய சக்தியை பார்க்கும் போது கோயில் எல்லாம் இடிக்கப்படும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி குரானை வச்சு அது இடிக்கலன்னு. ஒரு முஸ்லீம் கண்ட்ரி ஆப்கானிஸ்தானத்தை கேட்கும் போது சிலையை இடிக்காத, நான் சிலையை வாங்கிக்கிறேன், நான் சிலையை எடுத்துக்கிறேன், மெயின்டெனன்ஸ் நான் பண்றேன்னு சொல்லும் போது ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் சொன்ன பதில் இதுதான்: ஒரு முஸ்லீம் கண்ட்ரி சிலையை விற்பதோ, ஒரு முஸ்லீம் கண்ட்ரி சிலையை வாங்குவதோ குரானில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா? அதை சொல்லுங்க, நான் விற்கிறேன்னு சொன்னான் ஆப்கானிஸ்தான்காரன். அப்ப இதுல குரானையும் அவன் எடுத்து காட்டியிருக்கான். அது சமுதாயம் மட்டுமல்ல, அடையாளத்துக்காக பண்ணது மட்டுமல்ல. அதாவது சிலையை உடைக்கிறது இஸ்லாம்களுக்கு கைவந்த கலை. எப்போ அவங்க பெரிய புள்ளிய ஆகுறாங்களோ அப்ப எல்லாம் சிலையை உடைக்கிறது அவங்க கைவந்த கலை. இதுக்கு வட இந்தியாவில் இருக்கிற பல கோயில்களை நீங்கள் பார்க்கலாம். அதான் அவங்க படையெடுத்து வந்தாலே கோயில் சிற்பங்களை உடைப்பது அவர்களுக்கு ஒரு ஹாபி. ஏன்னா மற்றவங்களை மதத்தை சிலை வழிபாடுகளுக்கு அவங்களை எதிர்ப்பு அவர்களுக்கு அடையாள சின்னமாக மட்டும். ஏன்னா அந்த சிலையை உடைச்சதுனால உலக நாடுகளுடைய எதிர்ப்பு தான் வந்தது தவிர அனுதாபம் வரவில்லை. அதனால அவங்க உடைத்தது அவர்களுக்கு அனுகூலமான இல்லை. அவங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக தன் மதம் எவ்வளவு உருவ வழிபாடுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்றதுக்காக தான் அது பண்ணாங்க. ரெண்டாவது நீங்க சொன்னீங்களே அடையாளம்னு, அதே மாதிரி இங்க பாபரி மஸ்ஜித் அடையாளமா நம்ம உடைச்சாங்களே இங்க, அப்ப மட்டும் ஏன் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? உலக நாடுகள் கவன ஈர்ப்புக்காக இங்க பாபரி மஸ்ஜித் உடைக்கப்பட்டது என்று தீவிரவாதிகள் கூறினால் அதுவும் நியாயமாகத்தானே ஆகும். ஆனா உடனே ஒரு காரணம் சொல்லுவீங்க, இது குரான் இல்ல, அரசியல்வாதி பண்ணாங்க. பிஜே மட்டும் உங்களை மாதிரி நல்ல சகோதரர்கள் ஆட்சி பீடத்துக்கு வரப்போவதில்லை. என்னைக்குமே நீங்க முஸ்லீமே மைனாரிட்டி தான். நீங்க சொல்ற எந்த முஸ்லீம் கேட்கறான்? என்னவோ கொஞ்சமா சேர்ந்து கத்தின்னு இருக்கீங்க. சில பேர் கேட்கறான், சில பேர் பைத்தியக்காரன் சொல்லி திட்டின்னு போறான். அத உங்களையே முஸ்லீமே திட்டுறான். ஏன்னா நீங்க சொல்றது அவங்களுக்கு விரோதமா இருக்கு. அப்படி இருக்கும் போது பிஜே போன்ற நல்ல ஆட்கள் ஆட்சி பீடத்துக்கு வர முடியாது. ஆட்சி பீடத்துக்கு வந்த முஸ்லிம்கள் கண்டிப்பாக நாங்கள் இப்பொழுது செய்கின்ற கோயில்களை, கபாலி கோயில், மீனாட்சி கோயில்களை கண்டிப்பாக விற்பார்கள். அதுக்காகத்தான் இந்துக்கள் சொல்றான், அவன் மைனாரிட்டியா வச்சுக்கோ, மெஜாரிட்டி ஆக்காதே. டோன்ட் கிவ் மோர் பவர்ஸ் டு ஹிம். தேங்க்யூ. ஐயா ரொம்ப நல்ல கேள்வி, பெரிய சொற்பொழிவா ஆட்டிட்டாங்க. இதுல 2-3 தவறுகள் இருக்கு அவங்க வாதத்துல. முதலாவது, இந்த பாபர் மசூதி இருக்கு பாருங்களேன், அத கோவிலை இடிச்சிட்டு அத பாபர் கட்டினாரு என்ற ஒரு கருத்தையும் சொல்வதாக சொன்ன, அவங்க சொல்லலத சொல்லப்படுகிறதாக சொன்னாங்க. அது வரலாற்று ரீதியாக தப்புங்க, வரலாற்று ரீதியாக தப்பு. பாபர் கோவிலை எல்லாம் இடிக்கலாம் கிடையாது. முதல் மன்னர் அவரு, முஸ்லிம் முகலாய மன்னர்ல. அவர் அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு ஒரு சாசனம் எழுதுறாரு, பாபர் நாமான்னு அதுக்கு பேர். இன்னைக்கு அது அரசு ஆவணங்கள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பாபர் நாமாவில் அவர் என்ன எழுதுறாருன்னா, அருமை மகனே, நீ இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற ஒரு நாட்டிற்கு பொறுப்பேற்க போகிறாய். மகனுக்கு, பாபருக்கு அடுத்து ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றாரு மகனுக்கு மரண சாசனம் எழுதி வைக்கிறாரு. அது இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்குங்க. நீ இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில பொறுப்பேற்க போகிறாய். அவர்களுடைய மனம் புண்படும்படி கூட நடக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீ ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்பானின்னு கொடுப்பாங்கல்ல ஹஜ் பெருநாளைக்கு, அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது கூட நீ ஆட்டை குர்பானி கொடு. மாட்டை அவங்க ஒரு புனிதமா கருதுறாங்க. உன்னுடைய காசை கொண்டு வாங்கினால் கூட நீ அதை கொடுத்துறாத, அதனால அவர்கள் உன்னை எதிர்த்து விடுவார்கள், அதனால உனக்கு சங்கடங்கள் உண்டாகி போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின பாபர் நாமா அரசு ஆவணத்தில் இன்னைக்கு இருக்குது. அப்படி எழுதின ஒருத்தர் ஒரு மாட்டை அறுக்கிறதுக்கு இப்படி தயங்கின ஒருத்தர் ஒரு கோவிலை இடித்தால் என்ன ஏற்படும் வழங்கியிருக்க மாட்டாரா? பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பு வந்திருக்குங்கிற வழங்கியிருக்க மாட்டாரா? இடிச்சு இருப்பாரா? இதை நீங்க முதல்ல விளங்கிக்கணும். கண்டிப்பா இடிக்க கிடையவே கிடையாது. இது நீங்க நல்லா விளங்கிக்கணும்.
ரெண்டாவது வந்து பாபருடைய பேரன் வந்து அக்பர். பாபருடைய மகன் ஹுமாயூனும் ஹுமாயூனுடைய மகன் அக்பர். பாபருக்கு 25 வருஷத்துக்கு பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றார். பாபருக்கு பிறகு ஹுமாயூன் 25 வருஷம் ஆட்சி பண்றார். பாபர் இறந்து 25 வருஷத்துக்கு பிறகு அக்பர் வந்து ஆட்சிக்கு வர்றார். இந்த அக்பருடைய ஆட்சியில பாபர் வந்து ஒரு பள்ளிவாசல ஒரு கோயிலை இடிச்சு பள்ளிவாசல கட்டி இருந்தார்னு சொன்னா அதை பார்த்தவர்கள் கண்டிப்பா அக்பர் ஆட்சியில் இருந்திருப்பார்கள். அன்னைக்கு ஒரு 25 வயசு வாலிபனா இருந்தான்னு சொன்னா அக்பர் ஆட்சியில் ஒரு 50 வயசுக்காரன் இருப்பான். பாபர் ஆட்சியில் ஒரு 25 வயசு இளைஞனா இருந்தவன் அவர் கோயிலை இடிச்சதை பார்த்திருந்தான்னு வைங்க, அவன் அக்பர் காலத்தில் வாழ்ந்திருப்பான். அக்பர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன ஒரு மன்னர். அவரே டிக்ளேர் பண்ணி தீன இலாஹின்னு ஒரு மதத்தை உண்டாக்குனார். நீங்க எல்லாம் புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கீங்க. அவர் முஸ்லீம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். தீன இலாஹின்னு ஒரு புது மதத்தை உண்டாக்குனார். அது மாத்திரம் இல்லாம ரஜபுத்திர பெண்களை தான் அவர் கல்யாணம் பண்ணார். அவருடைய அரசவையில பூரா ரஜபுத்திரர்களுக்கு தான் இடமும் கொடுத்தார். அப்படி போன ஒரு மன்னர் ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த கோயிலை இடிக்கும் போது பார்த்தாங்களே, அவங்க எல்லாம் வந்து முறையிட்டு, மகாராஜா உங்க தாத்தா அந்த மாதிரி பண்ணிவிட்டாரு, நீங்க தான் இஸ்லாத்தை விட்டே வந்துட்டீங்க, எல்லாருக்கும் பொதுவா நடக்கிறீங்க, அதனால எங்கள்கிட்ட மீட்டித்தாங்கன்னு கேட்டார்களா? கேட்டு இருந்தால் அவர் கொடுத்திருக்க மாட்டாரா? அவர் தான் இஸ்லாத்தை விட்டுட்டு போறேன்னு டிக்ளேர் பண்ணி இருந்தார். அப்ப அக்பருடைய காலத்துல தான் இந்த ராமாயணம் 3 ராமாயணம் இருக்குதுங்க. அதுல வால்மீகி ராமாயணம் 1, கம்ப ராமாயணம் 1, துளசிதாசர்னு ஒருத்தர் ராமாயணம் எழுதியிருக்காரு. துளசிதாசர் வந்து அக்பர் காலத்துல வாழ்றவர். துளசிதாசர் இருக்காரு, அவருடைய காலம் என்ன? அக்பர் சக்கரவர்த்தி வாழும் பொழுது அவர் காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர் தான் துளசிதாசர். அப்ப துளசிதாசர் வந்து அவருடைய ராமாயணத்துல இப்படி ஒரு கோவில் இருந்து இடிக்கப்பட்டு இருந்தால் அது துளசிதாசர் மாதிரியான ஆளுக்கு வந்து அதை குறிப்பிட்டிருக்கணும். அந்த துளசிதாசர் ராமாயணத்துல கூட இது பற்றியான எந்த ஒரு குறிப்பும் சொல்லப்படவே இல்லை. இடிச்சிருந்தால் அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவர் பார்த்திருப்பாரு. அதனால இடிக்கலைங்கிறத இரண்டாவது விளங்கிக்கணும். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், பாபர் மசூதி என்பது ஒரு கோவிலாக இருந்தது, அது இடிக்கப்பட்டது என்ற வழக்கு எப்ப முதல்ல எழுப்பப்படுது அதை பார்க்கணும்ல. பாபர் மசூதி கோயில இந்த பாருங்க, கோவிலை இடிச்சிட்டு பள்ளி கட்டியிருந்தான்னு சொன்னா இன்னைக்கே தூக்கி தர்றதுக்கு முஸ்லீம்களுக்கு தயாராகிறாங்க. கோவில் இடிச்ச இடத்துல பள்ளிவாசல் தேவை கிடையாது, அது எங்களுக்கு கூடாது, எங்க மார்க்கத்துக்கு சட்டத்துக்கு விரோதம். அதனால ஆக்கிரமிச்ச இடத்தில் நாங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. கோவில் இல்ல, எந்த ஒரு மனிதனுடைய இடத்தை ஆக்கிரமிச்சும் கூட நாங்க தொழுகை நடத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு சட்டம் தெளிவா இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி ஒரு பள்ளி வாசல வந்து கோயிலை இடிச்சுட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா அது அன்னைக்குள்ள மார்க்க அறிஞர்களை ஒத்துக்கிற மாட்டாங்க, எதிர்த்திருப்பாங்க. எப்படியா இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுற, இன்னொருத்தன் இடத்துல தொழுகிறது கூடாதையா, எங்க மார்க்கத்தில் செல்லாதையான்னு சுட்டி காட்டியிருப்பாங்க. அடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது பாபர் மசூதியை பற்றி. அதாவது 450 வருஷம் ஆச்சு. பாபருடைய காலம் 250 வருஷம். பாபருக்கு பிறகு வெள்ளக்காரன் காலம் வரைக்கும், அந்த வெள்ளக்காரன் காலம் வரைக்கும் உள்ள காலத்துல எந்த ஒரு வழக்கும் முஸ்லிம் மன்னர்கள்ட்ட பாபர் மசூதியை பத்தி வந்ததே கிடையாது. அது போகட்டும், ஒரு 200 வருஷம் வெள்ளக்காரன் ஆட்சி பண்றான் இந்தியாவை. அப்ப வெள்ளக்காரன் வந்து அவன் முஸ்லீம் இல்ல இந்து இல்ல பொதுவான ஆளு, அவங்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து கோயில் அடிச்சுட்டாங்க, பள்ளியாசல கட்டிவிட்டாங்க, எங்கள்கிட்ட மீட்டித்தாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் உண்டானா கிடையாது. 200 வருஷமா கிடையாது. முதல்ல பாபர் மசூதி வழக்கு எப்ப வருதுன்னு கேட்டா 1949 தான் ஃபர்ஸ்ட் வழக்கு போடப்படுது. கோவில் இடிச்சது 450 வருஷ காலமாக ஒரு குருவி கூட பேசலங்க. 1949 தான் முதல்ல பேசப்படுது. அதுவும் எப்படி பேசப்படுதுன்னு கேட்டா அந்த வளாகத்தில் எங்களுக்கு பங்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் எப்படி கேட்கிறாங்க, மசூதி எங்களுக்கு இல்ல, மசூதிக்குன்னு பல ஏக்கர் நிலங்கள் இருக்குது, அதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிற வழக்கு தான் ஃபர்ஸ்ட் போடப்படுது. அப்ப நம்ம என்னத்துக்கு நாங்க சொல்றோம்னு கேட்டா 450 வருஷமாக கோவிலை இடித்து பள்ளியை கட்டினார்கள் யாரும் சொல்லாம இருக்கும்போது, ஹுமாயூன் காலத்துல சொல்லாம, அக்பர் காலத்துல சொல்லாம, துளசிதாசர் காலத்துல சொல்லாம, வெள்ளக்காரன் காலத்துல சொல்லாம சுதந்திர இந்தியாவுல தான் சொல்லப்படுதுன்னு சொன்னா இது உண்மை இருக்கும் நீங்க நம்புறீங்களா? அதான் நீங்க சிந்திக்க நடுநிலையா சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். கண்டிப்பா இப்பவும் சொல்றோம், கோவிலை இடிச்சிட்டு பள்ளிவாச கட்டினத நீதிமன்றத்தில் கொடுப்போம் வழக்க. நீதிமன்றம் அப்படி சொல்லி விடுமையானால் இந்த நிமிஷமே முஸ்லிம்கள் ஒதுங்கிக்கிறோம் சொல்லி பாபர் மசூதி கமிட்டிக்காரங்க சொல்றாங்க. அதை இடிச்சவங்க என்ன சொல்றாங்க கேட்டா நீதிமன்றம் தலையிடக்கூடாது, எங்க நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப நீதிமன்றத்தை கட்டுப்படுறோன்னு ஒரு சாரார் சொல்றாங்க, நீதிமன்றம் இதுல தலையிடக்கூடாதுன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா இடிச்சதுக்கு ஆதாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆதாரம் இருந்தா காட்டி கோர்ட்ல போய் நீதிபதி என்ன முஸ்லீம் நீதிபதியா இருக்காரு, முஸ்லீம் நாடா இங்க இருக்குது, முஸ்லீம் சட்டப்படியா இல்லாம இயங்க போகுது, அப்படிப்பட்ட நாட்டினுடைய நீதிமன்றத்தை கூட முஸ்லீம்கள் நம்புறோங்கிறாங்க, அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் விவகாரமே வேணாம், இன்னைக்கு தீர்ந்துருங்க பாபர் மசூதி, இன்னைக்கு தீரும். எப்ப தீரும்? சுப்ரீம் கோர்ட்ல ஒப்படைச்சிருவோம். அவன் என்ன சொல்றானோ 2 பேரும் கேட்போம்னு சொல்லிடுங்க பார்ப்போம். முஸ்லீம்கள் 50 பேர்த்தையும் நான் கையெழுத்து வாங்கி தர்றேன், 20 கோடி முஸ்லீம்களையும் ஒத்துக்கிற வைக்கிறேன், நான் பொறுப்பு. எதை வச்சு நான் பொறுப்புங்கிறேன்? பாபர் மசூதி கமிட்டி அப்படி சொல்லிட்டாங்க.